பியூர் கோடுன்னு சொல்லி ஒன்று அனுப்புனாங்க. அந்த கோடில் ஸ்கேன் பண்ணி நீ எனக்கு அமௌண்ட் அனுப்புனேன்னா உனக்கு மொத்த அமௌண்ட் 46,000 உனக்கு ஏதோ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு மேனேஜர் பேசுகிறாருமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு அண்ணே கொடுத்தோன்னே அவர் கத்திட்டார் டக்குன்னு, வேமா அனுப்ப மாட்டிங்களா அப்படின்னு. பதட்டத்தில் நான் என்ன பண்ணுறது இல்லை, டக்குன்னு அமைக்கிட்டே. என் அக்கௌண்ட் நம்பர், எங்கள் அப்பா ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக சொன்னாங்க. எனக்கு 1 வீக் முன்னாடி கால் வந்துச்சு. ஸோ நான் அட்டன் பண்ண மாட்டேன், புது நம்பர் நான் அட்டன் பண்ணல. அதனால தான் விட்டுட்டேன். நான் நேற்று கால் வந்துகிட்டே இருந்துச்சு, நான் எடுத்தேன். நான் அட்டன் பண்ணி பேசினேன். ஹலோ யாருன்னு கேட்டேன். கல்வித்துறைன்னு சொன்னாங்க. எனக்கு புரியல, கிளியராக சொல்லுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கிளியராக சொன்னாங்க, நான் கல்வித்துறையில் தான் பேசுகிறேன், உங்கள் பேர் தானே, இந்த அட்ரஸ் தான் நீங்கள். அப்படிலாம் சொல்ல, வெறும் கல்வித்துறை மட்டும்தான் சொன்னாங்க. சரி, அது எந்த ஊரில் பேச எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. நான் கேட்டுகிட்டே இருந்தேன், நான் எதுவுமே சொல்லலை அவங்க எனக்கு. நான் அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு வேறு கால் வருமே கட் பண்ணிட்டேன். மறுபடியும் கால் பண்ணாங்க, எதுக்குமா கட் பண்ணேன், நாங்கள் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். சரி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். அப்படி நீ உன் பேர் இதானே, உன் அட்ரஸ் இது, டோர் நம்பர் இந்த தானே, 10th வரைக்கும் நீ இந்த ஸ்கூலில் படிச்சிருக்க, 11th 12th ஸ்கூல் மாறி இருக்க, எனக்கு வந்து உன் நம்பர் உன் ஸ்கூல்லேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி கல்வித்துறை தான் நினச்சி நானும் அதில் ஆன்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அவங்க எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி உன் ஸ்காலர்ஷிப் பணம் ஏறி இருக்குது, இந்த வருஷம் நாங்கள் உன்னை கான்டாக்ட் பண்ணோம், ஆனால் எங்களுக்கு நம்பர் கிடைக்கல, உன் பழைய நம்பர் சுவிட்ச் ஆஃப் வந்துச்சுட்டாங்க. அந்த நம்பர் எப்படி கிடச்சிச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆன்சர் பண்ணேன். அம்மா இருக்காங்கன்னா அம்மா வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னை கேட்டாங்க, என்ன வேலை பண்ணுறாங்க, எவ்வளோ அமௌண்ட் உங்கள் அம்மா கிரெடிட் ஆகுது, எவ்வளோ மாற்றி விடுறாங்க, எல்லாத்தையும் கேட்டாங்க. சொன்னேன், எல்லா அமௌண்ட்டையும் சொன்னேன். அப்புறம் ஃபோனும் கூகுள் பே பக்கத்தில் வச்சுக்கோ, அப்போ தான் எங்களால் ஓடிபி பார்த்து உனக்கு அனுப்ப முடியும் அப்படின்னா. நான் அம்மா இல்லை, என் ஃபோன் நான் உடச்சிட்டேன், நாளைக்கு காலைல அம்மா வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேம்மா, நாளைக்கு காலைல 11 மணிக்குள்ளே கன்ஃபார்ம் ஃபோன் பண்ணுங்கள், இல்லைனா கேன்சல் பண்ணிவிடுவோம் அப்படின்னா. நானும் சரின்னு ஒரு பயத்திலே சரி ஓகே அப்படின்ட்டேன். அப்புறம் காலைல அன்னைக்கு நைட்டே எங்கள் அம்மாடி சொல்லிட்டேன். நான் சொல்லி எங்கள் அம்மாட்ட ஃபுல்லாக சொன்ன அப்புறம் எங்கள் அம்மா காலைல பேசுகிறேன்னாங்க. காலைல ஃபோன் பண்ணினாங்க ஃபஸ்ட்டு எனக்கு. அம்மா இன்னும் வரல சார், வந்தோடனே ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன். வேகமாக வர சொல்லுங்கள், கேன்சல் ஆக போகுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஃபோன் வந்துச்சு 10 மணிக்கு. 10 மணிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பணம் இருக்கணும், 4,000 வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட பேசும்போது பணத்தை பற்றி பேச கிடையாது, உனக்கு நாங்கள் தான் போடுவோம், மேல் படிக்கிறதுக்கு போடுறோம் அப்படின்னாங்க. ஆனால் அம்மா கிட்ட தான் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அம்மாட்ட கேட்டு அம்மா அதுக்கப்புறம் வேறு பக்கம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பணம். அதுக்கப்புறம் அம்மா தூங்கிட்டாங்க, நான் ஃபோன் வச்சுருந்தேன். எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி பணம் இருக்காமல் கேட்டாங்க. இருக்குன்னு சொன்னேன். சரிம்மா நான் உனக்கு இப்போ மெசேஜ் பண்ணுறேன், நீ எனக்கு பண்ணு அப்படின்னாங்க. அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் கேட்டாங்க, நான் அனுப்பிட்டேன், எந்த பேங்க்கு எல்லாமே அனுப்புனேன். அனுப்புனதுக்கப்புறம் அவங்க எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனாங்க. 18,500 இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருந்தாங்க. அம்மாவோட அக்கௌண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் இருந்துச்சு அதில். அதுக்கப்புறம் தான் என்கிட்ட பியூர் கோடுன்னு சொல்லி ஒன்று அனுப்புனாங்க. அந்த கோடில் ஸ்கேன் பண்ணி நீ எனக்கு அமௌண்ட் அனுப்புனேன்னா உனக்கு மொத்த அமௌண்ட் 46,000 உனக்கு ஏதோ அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன், அனுப்பலை. அப்புறம் ஒரு மேனேஜர் பேசுகிறாருமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு அண்ணே கொடுத்தோன்னே அவர் கத்திட்டார் டக்குன்னு, வேமா அனுப்ப மாட்டிங்களா அப்படின்னு. பதட்டத்தில் நான் என்ன பண்ணுறது இல்லை, டக்குன்னு அமைக்கிட்டே. அக்கௌண்ட் நேம் வந்து அட்மிட் ஃப்ரூட் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் பதட்டத்தில் அனுப்பினதுக்கப்புறம் தான் மறுபடியும் 4,000 மினிமம் பேலன்ஸ் வச்சுக்கோங்க, உங்களுக்கு டெபாசிட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்கிட்ட காசு இல்லை சார், நான் மறுபடியும் அரேஞ்ச் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிவிட்டேன். அப்புறம் தான் இந்த அண்ணன்ட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் மூலமாக கண்டுபிடிச்சோம். நாங்கள் ரிட்டன் வந்தோடனே ஒரு அண்ணன் கூட ஃபோன் கொடுத்தாங்க. அந்த அண்ணன் பேசியிருப்பாங்க போல். எனக்கு ரிட்டன் ஃபோன் பண்ணார். யார்கிட்ட நம்பர் கொடுத்தீங்க, கொடுக்கக்கூடாது, தெரியாதவங்களுக்கு எங்கள் பர்சனல் நம்பர் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அமௌண்ட் நாங்கள் அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. ரிட்டன் ஃபோன் பண்ணோம், அமௌண்ட் வர 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்லி நாங்கள் ஃபோன் பண்ணலை. அதுக்கப்புறம் பண்ணோம், அவங்க எடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 தடவை கால் போச்சு, எடுக்கலை. அதுக்கப்புறம் கட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கவே இல்லை, கட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. அதான் என்ன பண்ணுன்னு தெரில. எங்கள் ஸ்கூலில் இதை முதலே சொல்லியிருந்தால் நாங்கள் கிளியராக இது பண்ணியிருப்போம். இன்ஃபர்மேஷன் எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. அவங்க குரூப் எல்லாமே எதுக்கு எங்ககிட்ட, ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கல.
எங்கள் ஸ்கூலு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எதுவுமே கிளியராக சொல்லலை. ஸ்கூல்லேருந்து நம்பர் வாங்கணும்ப்பா ஸ்காலர்ஷிப்காண்டி பேசிடுவோம் உங்கள்கிட்ட அப்படின்னு நான் அப்ளை பண்ண டேட் எல்லாமே சொன்னாங்க. அம்மா அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறோன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் ஆமாம் அனுப்பியிருக்காங்க. என் அக்கௌண்ட் நம்பர் எங்கள் அப்பா ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்க. அவங்களே எல்லாமே அப்பா நேம் அம்மா நேம் என் அக்கௌண்ட் நம்பர் எங்கள் ஃபோன் நம்பர் தெரு பேர் டோர் நம்பர் எல்லாமே கிளியராக சொன்னாங்க. நான் அந்த ஸ்கூலில் 10th வரைக்கும் படித்தது, அதுக்கப்புறம் ஸ்கூல் விட்டு வேறு ஸ்கூல் மாறினது, இப்போ 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர்றது எல்லாமே சொன்னாங்க. அவங்க எனக்கு அவங்களே தான் சொன்னாங்க எனக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே. அதுக்கப்புறம் தான் எனக்கு அவங்க ஸ்கூல்லேருந்து வாங்கிட்டேன்னு சொன்னாங்க என்கிட்ட. ஸ்கூல்லேருந்து 11th 12th வேறு ஸ்கூல் போயிருக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வாங்கிட்டாங்க. நான் அதனால கல்வித்துறை தான் அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அம்மாட்ட சொன்னேன் நான் எல்லா டீட்டெயில்ஸுமே. இது மட்டும்தான் நடந்துச்சு.